வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், பனங்கிழங்க நம்ம எப்படி அவிக்கிறது, அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பனங்கிழங்க அவிச்சிட்டு அதை நம்ம வெயிலில் ஒரு 4-5 நாளைக்கு சின்ன சின்ன பீஸாக காய வச்சுருவோம். இப்போ நம்ம பனங்கிழங்க ஃபஸ்ட்டு பனங்கிழங்குல மட்டும் ஒரு கஞ்சி மாவு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான கஞ்சி மாவு இந்த பனங்கிழங்குல எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேர் குழந்தைங்க அந்த வெறும் பனங்கிழங்கை நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த சத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணலாம். அதே பனங்கிழங்கை வச்சு இன்னும் சத்தான ஒரு சத்து கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு வேக வச்சு நம்ம இந்த பனங்கிழங்குல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம இந்த பனங்கிழங்கை வேக வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக அந்த நார்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு பல்லு வளரும். இது நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் கூட இந்த பனங்கிழங்கை வச்சுருக்கலாம். அப்போது அந்த ஒரு பீஸ் நல்லா ஒரு நம்ம விரல் அளவுக்கு அந்த பீஸை உடச்சி வைக்கணும். அப்படி உடச்சி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு பல்லு வளரும் போது இந்த பனங்கிழங்க அதுங்க கையில் கொடுத்திங்கன்னா அந்த ஈறு வலுப்படும். அதை கடித்து பசங்க அதை கடித்து இது பண்ணால் அந்த ஈறு அதுங்களுக்கு நல்லா வலுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று அது பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தைங்களுக்கு இதில் கஞ்சி மாவு ரெடி பண்ணலாம். அது நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் 1 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்க வரைக்கும் இந்த கஞ்சி மாவை சாப்பிட்டா இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அதையும் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மேலே உள்ள தொலியும் நம்ம எடுத்துடணும். அப்போ தான், இல்லைன்னா வேக வைக்கும் போது கொசன்னு இருக்கும். இதை எடுக்காமல் நீங்கள் வேக வச்சாலும் நம்ம மறுபடியும் தோல் இந்த நார்லாம் எடுக்கும் போது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ அடுத்தது நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உரித்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் உரிக்காமல் வேக வைப்பாங்க. நம்ம உரிக்காமலும் வேக வைக்கலாம். ஆனால் உரித்து வேக வச்சோம்னா க்ளீனாக இருக்கும். அதில் மண் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்படி உரித்து நல்லா கழுவிட்டு நம்ம வேக வச்சோம்னா அது க்ளீனாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் உரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதை அழகாகவும் நீட்டாகவும் செஞ்சால் நல்லாயிருக்கும். தோலோடு போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அழகு இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இதை நம்ம குக்கரில் போடுற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்திலையும் கட் பண்ணலாம், அருவாமனையிலையும் கட் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் உப்பு நம்ம பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். நல்லா 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுருவோம். இந்த தண்ணியில் போட்ட உப்பே நமக்கு இந்த கிழங்குல சார்ந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுருங்க. நம்ம இதை இட்லி குண்டானில் கூட வச்சு வேக வைக்கலாம். இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சிங்கன்னா 45 நிமிஷம் ஆகும். நம்ம இப்போ குக்கரில் போட்டோம்னா ஒரு 10 விசில் வந்தவுடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வச்சோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். இதுதான் வித்தியாசம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக அடிக்கிட்டு இப்போ நம்ம மூடிடலாம். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். ப்ரெஷர் வருது, நம்ம வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 8லேருந்து 10 விசில் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் நல்லா வேகும் இந்த கிழங்கு. பாருங்கள் இப்போ இது 10 சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் அடங்கினவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி அதை எப்படி பிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு 10 சவுண்டு வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி இப்போ ப்ரெஷர் அடங்கட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் இது எப்படி வெந்துருச்சு அப்படின்றது தெரியணும் அப்படின்னா பாருங்கள் இது வெந்திருக்கு. இது வந்து எப்படி வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா நல்லா மாவு மாதிரி வரும். இந்த நார் வந்து தனியாக வந்துடும். இது வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வெந்துடும். இது நடுப்புற உள்ள இதை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு சாப்பிட்ணும். இதை சாப்பிடக்கூடாது, இதை எடுத்துடணும். நீங்கள் இதை நல்லா இந்த மாதிரி இந்த நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அதே மாதிரி நம்ம இப்போது நான் கஞ்சி தயாரிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் தட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த நார் எடுக்கிறது ஈஸியாக வரும். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த நடுப்புற உள்ளதை நம்ம எடுத்துடணும். எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் இப்படி இந்த நார் எடுக்கணும். பொறுமையாக இதை உரிச்சிங்கன்னா இந்த நார் வந்துடும். அதுக்கடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கஞ்சி மாவுக்கு இதை அரைக்க போகிறோம். இந்த மாதிரி பீஸாக போட்டு வெயிலில் 2 நாளைக்கு நல்லா காயணும். நல்லா முறிய காயணும். நம்ம கடித்தோம்னா கடுக்கு அப்படின்ற அளவுக்கு இதை வந்து நம்ம காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் நம்மளால் இந்த சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ண முடியாது. அதனால் இப்போ இந்த ஈரமாக இருக்கும் போதே இதை இப்படி சின்ன சின்ன பீஸாக இந்த நார் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து இது 2 வருஷம் வரைக்கும் இது வச்சுருந்தாலும் வண்டு வராது, ஒன்றுமே வராது, கெட்டு போகாது. சும்மா ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன பீஸாக நார் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ள பீஸை நம்ம எடுத்து இப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 8 மாதம் ஆகும்போது குழந்தைக்கு வந்து பல்லு வளர ஆரம்பிக்கும். அந்த டைம் இதை கையில், ஏன்னா நம்ம விளையாட போடுற சாமான் எல்லாத்தையும் கடித்து அவங்க ஈர் வந்து சில குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். கூரா உள்ள பொருளெல்லாம் கடிச்சா இதை கடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஈர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். பல்லு வளரும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் மாசமாக இருக்கும் போது சில சீசனில் இது கிடைக்காது. அந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது யூஸ் ஆகும். பாருங்கள் இப்போ இதை நாரெலாம் எடுத்து இப்படி சின்ன சின்ன பீஸாக நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம 2-3 நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். நல்லா வந்து கடுக்குன்னு கடிக்கிற அளவுக்கு நல்லா காய வைக்கணும். இப்போ நான் இதை வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன் 2-3 நாளைக்கு. பனங்கிழங்கு பொடிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பனங்கிழங்கு வேக வச்சு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 ஏலக்காய், சுக்கு ஒரு 2 சின்ன துண்டு, பாதாம் ஒரு 10, நம்ம கஞ்சி காய்ச்சறதுக்கு தேவையான அளவு வெல்லம். பாருங்கள் சுக்கு வந்து இப்படி கொஞ்சம் சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் இதில் போட்டுடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை மறுபடியும் போட்டுருவோம் இதுலேயே. இப்போ நம்ம இந்த பனங்கிழங்கை போட்டு அரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம்.
மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைக்கும் போது மறுபடியும் அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்க, அடுத்து இந்த மாதிரி அரைக்கும் போது இந்த பாதாமை இதில் கொட்டிடலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு மட்டும் பொடி பண்ணது. இதை இப்போ நம்ம கஞ்சி எப்படி காய்ச்சறன்னு பார்க்கலாம். இந்த கரண்டியில் ஒரு 3/4 கரண்டி போட்டிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி. இதை கஞ்சியாக காய்ச்சி குடித்தோம்னா ரொம்ப நல்லது. கிழங்கு வந்து கொஞ்சம் வாய்வு தான், ஆனாலும் நம்ம இதில் சுக்கு, ஏலக்காய், பாதாம் இதெல்லாம் போட்டிருக்கிற தொட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. குழந்தைங்களுக்கும் இதை வந்து தண்ணியாக காய்ச்சி கொடுக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக காய்ச்சி கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இது கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம வெல்லம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம், பனை வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும், பனங்கற்கண்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை தவிர சர்க்கரை யூஸ் பண்ணுறவங்க சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு திக்கான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இன்னும் நீங்கள் தண்ணியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்தோம்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் பசி தாங்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பனங்கிழங்கு கஞ்சி மாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பனங்கிழங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாகவும் உடச்சி வெயிலில் வந்து ஒரு 4-5 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மொடுக்குன்னு உடையணும். இந்த மாதிரி உடைக்கும் போது கூட கொஞ்சம் நெஞ்சம் நார் இருந்தால் அதை வந்து எடுத்துருங்க. நான் எல்லாத்தையும் இப்போ எடுத்து தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் சிலதில் இருக்கும், அதை வந்து நல்லா எடுத்துருங்க. சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம், ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், பாதாம் ஒரு 15 பாதாம், முந்திரி 20 முந்திரி, சிகப்பரிசி 300 கிராம், இட்லி அரிசி 300 கிராம், வெல்லம் வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி காட்டுறதுக்காக தேவையான அளவு நான் வச்சுருக்கேன். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக ஒரு கல் வச்சு தட்டி சின்னதாக்கிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால், மிஷினில் கொடுக்குறதுனா இப்படியே கொடுத்து அரைச்சிக்கலாம். பனங்கிழங்கு கஞ்சி மாவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிகப்பரிசியை வறுத்துக்கலாம். பாருங்கள், இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி மாவு பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசுக்காரங்க வரைக்கும் குடிக்கலாம். டெய்லி காலையில் ஒரு டம்ளர் குடித்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு வந்து கொஞ்சம் சத்தாக இருக்கிற மாதிரி நமக்கே அந்த ஃபீல் தோணும். பாருங்கள், இந்த காரரிசி வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆறட்டும். இப்போ இந்த இட்லி அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும். இதோட வாசனை தான் இந்த கஞ்சியில் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும். இட்லி அரிசி இல்லை அப்படின்னா சாப்பாட்டு அரிசி, நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா பச்சரிசி, எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். எந்த அரிசி யூஸ் பண்ணாலுமே நம்ம வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அரிசி வந்து பொரிஞ்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம்.
இதில் இப்போ பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம மிஷினில் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நிறைய இருந்தால் மிஷினில் அரைச்சி தருவாங்க, கம்மியாக இருந்தால் மிஷினில் அரைக்க மாட்டாங்க. நம்ம மிக்சியில் தான் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஜலிச்சிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பனங்கிழங்கு கஞ்சி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். நிறைய இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், கம்மியாக இருந்தால் நம்ம மிக்சிலேயே அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கலாம். ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா நல்லா 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும்னா 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பனங்கிழங்கு வந்து இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த சீசனில் வாங்கி நல்லா அவிச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி மாவு நீங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியாது, சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி கஞ்சி மாவாக போட்டு கஞ்சியாக காய்ச்சி கொடுத்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்து காய்ச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம வெல்லம், சர்க்கரை இந்த மாதிரி எது நமக்கு போடணும்னு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உப்பு கூட போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ நான் வெல்லம் போட்டுடுறேன். பாருங்கள், பனங்கிழங்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.